உன் மாமனுக்கு ரொம்ப குசும்ப பாத்தியா? எப்பா சீதா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. ஏய், ஏன்டா அழுகுற? என்ன பிரச்சனை? எதனால அம்மாட்ட சொல்லு. வேலை வீட்டில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்க பல வாட்டி சொல்லி சத்தம் போட்டிருக்கீங்க. பெருமாள்கிட்ட சொல்லி நல்ல வேலை வாங்கி தர சொல்லிய. உங்க பேச்ச கேட்காம போனது ஏன் தப்புதே, ஏன் தப்புதே. ஏன்டா பொட்டப்பழமா எழுதுகிட்டு இருக்க? என்ன நடந்துன்னு சொல்றா. இல்லைண்ணே, தங்கச்சி படிப்புக்காக 5000 ரூபாய் பணம் கேட்டல. அவ படிப்புக்காக தர முடியாது, அவளை சொல்லுத்தர சொல்றாள். தர சொல்றாள். இந்த இளவுக்கு தான் சொல்றது, சேர்க்க சரியில்லாத இடத்துல போய் சேரக்கூடாதுன்னு. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது நரகல் எங்க இருக்கோ அங்க பார்த்து வாழை ஆட்டிட்டு ஓடத்தான் செய்யும். ஐயா, அம்மா வெத்தலை டப்பா கடியில காசு வச்சிருக்கேன், 5000 ரூபாய் எடுத்துட்டு ஐயா. சரிம்மா. நல்லது சொன்னா எங்கடா கேக்குறீங்க? அழுகாத, குடு. சரிம்மா. டேய் இந்தடா வாங்கிக்கோ. ஏய் சீதா, வாங்கிக்கடா. அட வாங்குறதுக்கு யோசிக்கிறான் பாரு. இலை இது என் தம்பி மூட்டை தூக்கி உழைச்ச காசு, எவன் வயிற்றுலயே அடிச்சு வாங்கின காசு இல்ல. வாங்கிக்க. டேய் வாங்கிக்கடா, நானும் உன் மாமன் தான்டா. அம்மா நல்லா இருக்கியா? நல்லா தங்கச்சியை நல்லா படிக்க வை, பெரிய வேலைக்கெல்லாம் அனுப்பு. பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற, நல்லா இருப்பையா. அவ பாத்துக்கோ அவன் குடும்பத்தை. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா.